Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கொண்டு இருக்கோம், ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு இருக்கோம். இது கார் கிடையாது, இட்ஸ் ஏர்பாட்ஸ். ஓகேங்களா, இது என்ன ஏர்பாட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா போட் ஏர்பாட்ஸ் 91 ப்ரைம். இது எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கலை. பட் நான் சொல்கிறேன், இருந்தாலும் அது எவ்வளோ, என்ன ப்ரைஸு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். கைஸ், இது சீல் இருக்குது, இல்லை நான் சீல் ரிமூவ் பண்ணுறேன். இது எப்படி இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ் ஏர்பாட்ஸை. இது ஏர்பாட்ஸு நான் ஓரமாக வச்சிடுறேன். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே அந்த ஏர்பாட்டுக்குள்ளே ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஃபன்னியான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ஸ்டிக்கர்ஸ் கூட, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஏர்பாட்ஸை பற்றி நான் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கானுங்க, மேனுவலு. அண்ட் தென் வாரண்ட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். அது இட்ஸ் வாரண்ட்டி கார்டு. இது வாரண்ட்டி கார்டு, மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கார்டு. அதெல்லாம் பாக்ஸில் வந்து நமக்கு ஒரு கேபிள் கொடுத்துட்றாங்க, வெறும் கேபிள் மட்டும்தான். அதான் டைப் சி சப்போர்ட் உள்ளதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், பாக்ஸில் இதாக இருக்குது. ஓகே, நம்ம கைஸ் நான் ஹெட்செட் வெளியே எடுக்கிறேன், பார்த்தீங்களா. பட் இது வந்து புதுசு கிடையாது, நான் ஒரு 1 month கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் இதை. இது உங்களுக்காக தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணேன், பாக்ஸ்குள்ளேருந்து எப்படி வருதுன்னு. இப்போ திறக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து இங்கே எரியும். இது வந்து இதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த இதில் மட்டும் நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ளஸ் உள்ளே வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் ப்ளஸ் சில்வர் க்ரோம் ஃபினிஷில் வரும். சில்வர் க்ரோமில் ரெண்டு இதுவுமே அப்படி தான் வரும். இந்த இதுதான் கைஸ், இதுதான் அந்த ஹெட்ஃபோனு. உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கு, இந்த சார்ஜிங்குள்ளே அந்த 2 பாயிண்ட்டு எல்லாமே வந்துடுது. நமக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக உள்ள ஏர்பாட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி தான் வரும். அந்த பழைய ஆப்பிள் ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வரும். அந்த பட்ஸ் வராது. இல்லை லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்ப காது லைட்டாக பெயின் இருக்குது. பட் இது ஓகே தான், இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது ஓரளவுக்கு கேமிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது அந்த டிலே இல்லை உங்களுக்கு. ஒரு ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், விளாட்றப்போ அந்த டிலே இல்லை. டக்குன்னு அந்த ஒரு கன்னெட் ஷாட் வச்சு சுடும்போது அந்த சுடுற சவுண்ட் டக்குன்னு வருது, நமக்கு ரிவீல் ஆகுது அங்கே சுடும் போதே. சில ஏர்பாட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் செகண்ட் எடுக்கும், அந்த மில்லி செகண்ட் எடுக்கிறதுக்கு வரதுக்கு. ப்ளஸ் நமக்கு இதில் வந்து 45 hours பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. நல்லாவே நிற்கிது பேட்ரி. நான் 1 month இது ஒரு டைம் தான் சார்ஜே போட்டிருக்கேன் இது வரைக்கும். நல்லா நிற்கிது சார்ஜு. நான் டெய்லி நான் ட்ராவல் பண்ணுவேன். டெய்லி காலைல ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour யூஸ் பண்ணுவேன், ஈவினிங் ஒரு 1/2 hour யூஸ் பண்ணுவேன். அதான் யூசேஜ். எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா அதை மூவி பார்ப்பேன், அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுவே சார்ஜ் ஓரளவுக்கு நல்லா நிற்கிது. இப்போ நம்ம இதோட கம்ஃபர்டபுள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ காதில் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பாருங்கள். அது இல்லாமல் இது வந்து டச்சு சென்சார் தான் உங்களுக்கு. 1 tap பண்ணிங்கன்னா சாங்ஸ்லாம் ஓடிச்சுன்னா டிக்கும் பாஸ் ஆகும். திரும்ப 1 tap பண்ணிங்கன்னா அகெயின் ப்ளே ஆகும். இப்போ கூட இதில் தான் சாங் ஓடிட்டுருக்கு. கரெக்டு, நின்றுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சாங் அடுத்த சாங்குக்கு போகும். மேபி நீங்கள் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அது டக்குன்னு அடுத்த வீடியோவுக்கு போகும். உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோனோட இந்த ஏர்பாட்ஸோட பவுல் எப்போவும் வந்து இந்த சில இதில் ஓவல் மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி ஷேப்பில் கூட ஓவல் மாதிரி வரும். பட் இதில் வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாகவும் கீழே ஓவலாகவும் கொடுத்துருக்காங்க. இது வச்சுக்கிறதுக்கு இப்படி இது மாதிரி வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும், டேமேஜ் ஆகாது, எதுவும் ஆகாது. ஃபஸ்ட் நமக்கு அது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா, லைனாக போட்டு. அது மாதிரி நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் டிசைன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், பட் நல்லாயிருக்கு.
ப்ளஸ் அது மாதிரி நமக்கு உள்ளேயும் வந்து அந்த கியூஆர் கோடு அந்த உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏர்பாட்ஸ்லேயுமே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் லைட் எரியும். சேம் லைட்டு அதே மாதிரி உள்ள அந்த இதுலேயுமே எரியும். இந்த பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஆமாம். மித்தபடி இது ஓகே தான், ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 700க்கு வருது. 700 இது ஒர்த்து தான். அது நல்லாயிருக்கு கைஸ். அது மாதிரி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் தென் நமக்கு வந்து இது வந்து IP4 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். இதுக்கு IP4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்வை தண்ணி பட்டா ஒன்றாகாது. அதாவது நீங்கள் வச்சு உள்ளே கொண்டு போய் வாளிக்குள்ளே வச்சு முக்கிட்டு அது பாடலன்னு கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் நார்மலாக விட்டிங்க அப்படின்னா வேர்வை படுது, மழை தண்ணி படுதுன்னா ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும், நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஏர்பாட்ஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பை பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல வீடியோ இன்னும் நிறையா போட முடியும். ப்ளஸ் நமக்கு வந்து நான் இன்னும் நிறையா வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டு எதுனாலும் ஓகே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணித்தரேன், ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். This video is sponsored by Biomart.